இதை புதிதாக துவங்கியுள்ள இந்த கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள விசிஆர் கிராமத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே அந்த மாநாட்டிற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அனுமதி வழங்கிய நிலையில் கால அவகாசம் இல்லாத காலத்தால் அந்த மாநாடு அந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் நடத்த முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து மீண்டும் வேறொரு தேதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்த திட்டமிட்டு அனுமதியை கேட்டிருந்தது. அந்த வகையில் இந்த மாதம் 27ஆம் தேதி மாநாடு நடத்தலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17 நிபந்தனைகள் அதில் விதிக்கப்பட்டிருந்தது. பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதற்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டு பணிகளை தொடர்ந்து விஜயின் வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நடத்தி கொண்டிருந்த நிலையில் இன்று பந்தல் அமைக்கும் பணியை துவங்கியது. இன்று காலை 4 மணி அளவில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட அந்த கட்சியின் தொண்டர்கள் விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் பந்தல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பந்தல் அமைக்கும் பணியில் புரோகிதம் முழுங்க ருசி ஆனந்த் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகாக அந்த பந்தல் கால் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மும்மத வழிபாடுகளும் கூட வெவ்வேறு இடங்களிலிருந்து நடைபெற்று வந்து தொண்டர்கள் அங்கே குவிந்திருந்தார்கள். தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து சில புனித தலங்களில் உள்ள புனித நீர் கொண்டு வரப்பட்டு அந்த மாநாட்டு பந்தலில் நடப்பட்ட பந்தல் காலுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றிலிருந்து அந்த பகுதியில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் குவிய துவங்கியிருந்தார்கள். நேற்று இந்த பந்தல் கால் நடும் நிகழ்ச்சியில் 1000 பேர் கலந்து கொள்வார்கள் என்கிற தகவலை ஏன் தெரிவிக்கவில்லை என்று காவல்துறை கேட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையிடம் சில பதில்களை தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை பந்தல் நடும் விழா நடைபெற்று முடிந்துள்ளது.